வணக்கம் நண்பர்களே. மீண்டும் என்னுடைய செந்தில் முச்சுவல் அக்கௌண்ட் யூடியூப் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறேன். இப்போ இந்த யூடியூப் பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நாம நான் டேக்ஸ் மூலியமா வசூலான சர்வீஸ் டேக்ஸ் இ-ஃபைல் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த யூடியூப்ல என்ன பார்க்க போறோம்னா, அதே சேம் ஜிஎஸ்டி, அதாவது நம்ம ஒர்க்ஸ் பில்லுல இருந்து பிடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஒர்க்ஸ் பில்லுல பிடிக்கிற ஜிஎஸ்டி எப்படி ஃபைல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன நான் டேக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு இருக்கு இல்லைங்களா, அது பேஸ்டு ஜிஎஸ்டி நம்பர் வச்சு ஃபைல் பண்ணோம். இந்த இது பார்த்தீங்கன்னா ஒர்க்ஸ் பில்லில் பிடிக்கிறது டேன் பேஸ்டு. நம்ம இப்போ டேன் நம்பர் டிடிஎஸ் இன்கம் டேக்ஸ்க்கு பிடிக்கணும்னா அந்த டேன் நம்பர் பேஸ் பண்ணதில்ல அந்த ஜிஎஸ்டி நம்பர் வச்சு லாகின் பண்ணணும். லாகின் பண்ணிட்டு நாம் அதை ஃபைல் பண்ணணும். நான் இப்போ லாகின் பண்ணுறேன். நான் யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க, கேப்சா கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு லாகின் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே காமிச்ச ஸ்க்ரீனுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான், இது எல்லாமே சேமாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நம்பரில் இதுதான் நம்மளுடைய டேன் நம்பர், எங்கள் நெல்லிக்குடி நகராட்சியுடைய டேன் நம்பர். அந்த டேன் நம்பர் பேஸ் பண்ணி ஜிஎஸ்டி வாங்கிக்கிறதுல இதில் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரியேட் சலான் ஃபஸ்ட்டு நாம் சலான் கிரியேட் பண்ணணும். அந்த சலான் கிரியேட் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அப்படி போயிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு மாதத்துக்கும் லாஸ்ட்டாக ஒரு சலான் ஜென்ரேட் பண்ணணும். ஸ்கீம் வைஸ் நம்ம செக் போடுற இல்லைங்களா, அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கீம் வைஸாக நான் ஜென்ரேட் பண்ணிடுவேன். இப்போ இந்த 15th CFCல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிஎஸ்டி பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 57,986 ரூபா. இது என்னன்னா 2%. இதை 2ஆல் வகுத்தோம்னா நமக்கு ஒரு பர்சன்டேஜ் கிடைச்சிடும். இப்போ உதாரணத்துக்கு 57,956 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 28,976. இந்த 28,976 தான் நாம் இங்கே என்ன பண்ணணும், இங்கே கொடுக்கணும் 27,986. அதே மாதிரி சிஜிஎஸ்டி 27,956. மீதி எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, கொடுத்தாலும் கொடுக்கலாம், 0 கொடுத்துடணும். அதே மாதிரி மீதி இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி கட்டுறதுலாம் அதெல்லாம் தனித்தனியாக இதில் நம்ம நோட் பண்ணி போடணும். நாம் இப்போ ஜிஎஸ்டி பிடிச்சதை மட்டும் ஃபைல் பண்ணுறோம், அதை மட்டும் காமிக்கிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்லாம் எதாவது இருந்ததுன்னா அதுக்கும் சலான் ஜென்ரேட் பண்ணி வேறு மாதிரி அந்த இன்ட்ரெஸ்ட்டில் போடணும், பெனால்ட்டியில் போடணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் போடணும். ஓகே, இது போட்டதுக்கப்புறம் இந்த நெஃப்ட் ஆர் ஆர்டிஜிஎஸ், இப்போ இது எந்த ஸ்கீமில் எந்த பேங்க்லேருந்து செக் வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி பேங்க் கொடுத்துட்டு ஜென்ரேட் சலான் கொடுத்தோடனே சலான் ஜென்ரேட் ஆகிடும். அதை நம்ம செக்கு அது கூட இணைச்சி நாம் அதை பேங்க்குக்கு அனுப்பிச்சிட்டா அந்த அமௌண்ட்டு நமக்கு கிரெடிட் ஆகிடும். கிரெடிட்னா அதுவும் செக் பண்ணலாம். அது எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்டில் போயிட்டு இந்த செக் கேஷ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கொடுத்துட்டு இதில் எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் இந்த சலான்லாம் நான் நேற்று 5ஆம் தேதி தான் கட்டினேன், 5 நவம்பர். அதனால 5ஆம் தேதி கொடுத்துட்டு 7ஆம் தேதி வரைக்கும் அப்படி கொடுத்துட்டு கோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ சலான் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அது எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணோம் இல்லைங்களா. எவ்வளோ ஜென்ரேட் 28,978 ஜென்ரேட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த சலான் எங்கே இருக்கு பாருங்க. இது பாருங்க 28,978 3வது இதில் இருக்கு பாருங்க. அப்போ இதெல்லாம் நான் சலான் ஜென்ரேட் பண்ணதுலாம் வந்துருச்சு, சரிங்களா. அப்போ நம்ம அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் எல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ இது பேக் கொடுத்துட்டு இப்போ நம்மளுடைய இதுக்கு வந்துருச்சு. இப்போ ஜஸ்ட் டேஷ்போர்டு செலக்ட் பண்ணுங்க. டேஷ்போர்டு செலக்ட் பண்ணிட்டு நாம் இதில் ரிட்டர்ன் டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ இதில் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 எந்த பீரியடுக்குன்னா நான் அக்டோபர் மந்த்துக்கு தான் இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு மாதமும் அது இப்போ நான் இப்போ அக்டோபருக்கு பண்ணுறதா இருந்ததுன்னா அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 11ஆம் தேதிக்குள்ள பணத்தை கட்டுறது முக்கியம் இல்லை, இ-ஃபைலிங், அதாவது 10ஆம் தேதி, 11ஆம் தேதி இல்லை 10ஆம் தேதிக்குள்ள இ-ஃபைல் பண்ணிடணும். ஓகேங்களா. இப்போ நான் அக்டோபர் மாதம் பிடிச்ச அமௌண்ட் எல்லாமே 5ஆம் தேதி 6ஆம் தேதிக்குள்ள பணத்தை கட்டிட்டு இன்னைக்கு 7ஆம் தேதி நவம்பர் 7 இன்னைக்கு நான் இ-ஃபைல் பண்ண போறேன். ஓகேங்களா. இப்போ அக்டோபர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே சர்ச் அப்படின்னு கொடுத்தோன்னே இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், GSTR 7 மட்டும் பண்ணா போதும். இதுக்கு டிடிஎஸ் ஒர்க் பில்லில் பிடிக்கிறது GSTR 7 அதை கிளிக் பண்ணிட்டு ப்ரிப்பேர் ஆன்லைன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் இந்த 3 இது மட்டும்தான் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகுனா ஆட், இந்த ஆடு கொடுத்தோடனே ஜிஎஸ்டி நம்பர் யாருக்காக நாம பணம் கட்ட போறோம், எந்த கான்ட்ராக்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸல்ல ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று வச்சிருக்கேன். இதுல வந்து நேம் ஆஃப் கான்ட்ராக்டர் உதாரணத்துக்கு இப்போ புவனேஸ்வரி அப்படின்ற கான்ட்ராக்ட் இல்லை ஏபிடி அதுல ஒன்று லைனாவே வந்துட்டாங்க, உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகும். இது மாதிரி வந்தோடனே அவங்களுடைய ஜிஎஸ்டி நம்பர் இது, இந்த ஜிஎஸ்டி நம்பர் அப்படியே கூட காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு வெப்சைட்ல போயிட்டு இதுல போயிட்டு அந்த ஜிஎஸ்டி நம்பர் பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு டேப் அடிங்க. டேப் அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய நேம் இப்போ கரெக்டா இருக்கா, ஓகே கரெக்டா இருக்கு. அப்புறம் என்ன பண்ணுவோம்னா நான் அதுவும் ஒரு டெம்ப்ளேட்ல வச்சு இந்த இது அந்த ஒரு கான்ட்ராக்டர் நேம் செலக்ட் பண்ணி ஒரு 2-3 ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கு இது எல்லாமே எவ்வளோ ஜிஎஸ்டி பிடிச்சிருக்கும்ன்றத டீட்டெயில்ஸ் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு 2% வந்து 37,586 ரூபா பிடிச்சிருக்கும். இப்போ 1%னா 187,93. சரிங்களா? இப்போ நாம என்ன பண்ணணும்னா இங்க இந்த டேக்ஸ் பெய்டு டு அமௌண்ட் பெய்டு டு டிடக்ட் ஆன் விச் டேக்ஸ் இஸ் டிடக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல அந்த 1% வந்தது இல்லைங்களா, எவ்வளவு வந்தது 1 செகண்ட் பார்த்துடலாம். 18,793 ரூபா. 18,793. அந்த 18,793 அடிச்சுட்டு அதை வந்து ஒரு 2 0 மட்டும் சேர்த்துங்க. ஏன்னா 100% ஆயிடும். அதுக்கப்புறம் அதை டேப் அடிச்ச உடனே நமக்கு இன்டகிரேட்டட் டேக்ஸ் கிடையாது, அவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இது பண்றாங்க. சென்ட்ரல் டேக்ஸ் வந்து 18,793 அது கொடுத்துடணும். இங்க ஸ்டேட் வந்து 18,793. அவ்வளவுதான். நாம என்ன பண்ணியிருக்கோம்னா இதுல ஒரு பர்சன்டேஜ் போட்டோம். அந்த 1%க்கு 100% எவ்வளவு வருமோ அது இங்க போட்டிருக்கும். வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். 18,793 கூட 2 0 சேர்த்துக்கணும். அதுதான் வந்து 100% ஆயிடும். அப்புறம் இதை சேவ் பண்ணிடணும். இப்போ என்னாச்சுன்னா அந்த கான்ட்ராக்டினுடைய இது டீட்டெயில்ஸ் வந்து இங்க ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அதே மாதிரி ஆடு கொடுத்துட்டு இப்போ வந்து அடுத்த கான்ட்ராக்டர் இப்போ நான் அந்த மெனுல போயிட்டு இதுல இவரு முடிஞ்சிருச்சு. அடுத்த கான்ட்ராக்டர் செலக்ட் பண்ணி இவர் பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா மொத்தம் 61,820. அப்போ 1% எவ்வளோனா 30,935. அப்போ இந்த 30,935 இங்க கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் 35 கொடுத்துட்டு 2 0 சேர்த்துக்கணும். வேற ஒன்றும் இல்லை. இதுல வந்து இன்டகிரேட்டட் டேக்ஸ் கிடையாது. சாரி, இதுக்கு முன்னாடி அவரு ஜிஎஸ்டி நம்பரு நாம பேஸ்ட் பண்ணல. அப்ப இதை வந்து காப்பி பண்றோம். ஜிஎஸ்டி நம்பரு இதுல வச்சு பேஸ்ட் பண்றோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஒரு டேப் அடிக்கிறோம். அவங்க நேம் இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க நேம் வரதை கன்ஃபார்ம் பண்ணிடணும். அந்த நேம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு 30,000 எவ்வளவு அமௌண்ட் வந்தது 30,935. 30,935 என்ன சொல்லியிருக்கேன் 2 0 மட்டும் சேர்த்துங்க. அப்போ 100% கிடைச்சிரும். இப்போ இங்க போடும்போது ஒரு பர்சன்டேஜ் தான் 30,935. 30,935 போட்டுட்டு ஒரு டேப் அடிச்சுட்டு இதை சேவ் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்களோ அது எல்லாமே ஓவரால் எனக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த மாசத்துக்கு அக்டோபர் மாசத்துக்கு இவ்வளோ கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க. நான் ஒண்ணா எல்லாத்தையும் பண்ண டைம் ஆயிடும். நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் இது பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எல்லா கான்ட்ராக்டினுடைய டீட்டெயில்ஸும் அடிச்சிட்டேன். இதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கான்ட்ராக்டினுடைய டீட்டெயில்ஸும் இதில் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது பேஜும் இதில் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இதில் பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்த உடனே இப்போ என்ன பண்ணணும்னா இதில் கம்ப்யூட் லயபிலிட்டி அதை கொடுத்த உடனே இதை இங்கே பாருங்கள், கம்ப்யூட் லயபிலிட்டிஸ் ரெக்வஸ்ட் ஹஸ் பின் ரிசீவ்டு, ப்ளீஸ் செக் த ஸ்டேட்டஸ் இன் சம் டைம். கொஞ்சம் நேரம் கழிச்சு செக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து டிசேபிள் ஆகிருக்கு பாருங்கள். சரிங்களா? இப்போ என்னென்னா இந்த பேக் டு ரிட்டர்ன்ஸ் அந்த பேக் இது ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான டைமிங்காக நாம் அது பண்ணுறோம். ஒன்ஸ் அகெயின் அக்டோபர் செலக்ட் பண்ணிட்டு இங்கே சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி ப்ரிப்பேர் ஆன்லைன் இதையே GSTR 7 கொடுக்கணும். கொடுத்து முடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் இதை பாருங்கள், இது எனேபிள் ஆகிடுச்சு பாருங்கள். எனேபிள் ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணணும், இதை போய் கிளிக் பண்ண உடனே என்ன இருக்குது, இது எல்லாமே வந்து ஓகே, இது ஓகே ஆகிடுச்சு நமக்கு அப்படின்னு இந்த வெரிஃபிகேஷன் இது வெரிஃபை பண்ணிடணும். இதில் அதே மாதிரி
நேம் வரும். அது இந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணோன்னே நேம் வந்துடும். இது பண்ணோடனே இந்த ஃபைல் GSTR7 அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். இதில் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் இப்போ மறுபடியும் வந்துச்சு பாருங்கள், இந்த ஃபைல் வித் DSC ஃபைல் வித் EVC அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் ஃபைல் வித் EVC அது கொடுத்தோடனே அதே மாதிரி OTP வரும். OTP வந்ததுக்கப்புறம் வந்துருச்சு OTP. அந்த OTP என்ட்ரி பண்ணுறோம். OTP என்ட்ரி பண்ணியாச்சு. இதில் ஜஸ்ட் வெரிஃபை அப்படின்னு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன ஆச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைலிங் முடிஞ்சிருச்சு. இதில் பேக் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபைல்டு GSTR7 அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைலு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா GSTR7 ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுதான் முடிச்சிச்சு. அக்டோபர் மாதத்துக்கு நாம் வந்து ஃபைல் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து GST கான்ட்ராக்டருக்கு ஃபைல் பண்ணுறது. ஓகே, இவ்வளோ தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தால் என் நம்பரை கூப்பிடுங்க, நான் உங்களை கைட் பண்ணுறேன். தேங்க்யூ.